மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பவர்களே, அதாவது நிறைய நம்ம பேசியிருக்கோம், நிறைய தகவல் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம சொல்ல போகிறது இது இன்றைக்கு ஒரு புதுமையான, அதாவது விருந்தே மருந்தாக அதை சொல்ல போகிறோம். அப்போ சுகருக்கு என்ன சார், விருந்தில் மருந்தா என்ன சார், குழப்பறீங்களா? வெரி சிம்பிள். என்னன்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, அதை முதல்ல முன்கூட்டியே சொல்லிடுறேன், ஏன்னா அப்புறம் மறந்து போயிடும். நான் ஒவ்வொரு முறையும் இதை சொல்லணும்னு நினைக்கிறது அது மறந்து போகுது. இப்போ சொல்லிடுறேன். சுகர் அப்படின்ட்டு ஒரு மருந்தை நீங்கள் இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் லெவலில் எங்களுக்கு உரிய பாரம்பரிய வைத்திய முறையை மட்டும் வச்சு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த பாரம்பரிய மருந்துகள் எதுவானாலும் சரி, நல்லா புரிஞ்சுங்க, எந்த மருந்தாக இருந்தாலும் சரி உடனடியாக தீர்வு காணாது. சித்த வைத்தியம் என்பது இரத்தத்தில் கலந்து தான் வேலை செய்யும். முதல்ல புரிஞ்சுக்கணும். உடனே 10 நாள்லயோ 15 நாள்லயோ உடனே செக்அப் பண்றீங்களாம் வேஸ்ட். சுகரெல்லாம் 3 மாதங்கள் தொடர்ந்து மருந்து உட்கொள்ளணும். 3 மாதங்கள் தொடர்ந்து உட்கொண்ட பிறகுதான் உங்களுக்கு அது அடியோட பேக்கம். அதாவது சுகருங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த கணைய புண்ணு இருக்கு இல்லையா, அது ஆறி அங்க இருந்து அது வெளியாக்கி உங்களுக்கு நல்லதை தரும். அதுக்கப்புறம் இந்த சித்த வைத்தியம் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, பாரம்பரிய இந்த சித்த வைத்தியம் உங்களுக்கு என்ன செய்யணும்னா, அந்த சுகருங்கிற ஒரு தாக்கமே உடம்புல இல்லாம பண்ணிடும். இதுதாங்க. அப்ப நீங்க அதுக்காக பொறுமை காக்கணும். தொடர்ந்து 3 மாதங்கள் மருந்து எடுக்கணும். எடுத்தா தான் ஒரு நிலைக்கு வரணும். சில உடம்புக்கெல்லாம் 6 மாதங்கள்ல 6 மாதங்கள்ல அந்த நிலைக்கு நீங்க வந்துடுற மாதிரி இருப்பீங்கன்னு வச்சுங்களேன். இதுதான் முறை. 6 மாதம் அந்த மருந்து. சில பேர்த்துக்கு 3 மாதம் எக்ஸ்ட்ரா 9 மாதம் கூட ஆகலாம். அது சிலருடைய உடல்வாக பொறுத்தது. ஆனா இந்த சுகர் தன்மை என்பது உடம்புல இருந்து கண்டிப்பாக விடுதலை பெற்று விடுங்கிறது மட்டும் தீர்க்கமான ஒரு உண்மை. அதை புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ உங்களுக்கு அதனாலதான், ஏன்னா நிறைய பேர் எனக்கே போன் பண்ணுவாங்க, சார் 10 நாள் சாப்பிட்டேன் சார், 5 நாள் சித்த மருந்து சாப்பிட்டேன் சார். ஒன்றும் சித்த மருந்து மட்டுமே சுத்த மருந்து. ஏன் தெரியுமா? சைடு எஃபெக்ட் கிடையாது. அது மட்டும்தான் நோயை தீர்க்கும். மற்றதெல்லாம் நோயை கண்ட்ரோல் பண்றீங்க, அப்புறம் இன்ட்ரோல் பண்றீங்க, இன்ட்ரோல்ல பிரச்சனையாகவும் இதெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சித்த மருந்து என்பது சுத்த மருந்துங்கிறத நீங்க உணர்ந்துட்டு 3 மாதம் கண்டினியூவா 90 நாள் சாப்பிடணும் சார். சும்மாலாம் விளையாட்டு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, 30 நாள்ல சௌரியம் தெரிய ஆரம்பிக்கும். ஆனா இதை டெஸ்ட் பண்றதுங்கிறதுக்கு 90 நாள் இல்லாம நீங்க டெஸ்ட் பண்ணா அது வேலை தெரியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சுகர் மருந்து என்பது அதுவும் சித்தாவில் 90 நாள் உட்கொண்ட பிறகு, அதுவும் முறையா பத்தியம் மேற்கொண்டு 90 நாள் உட்கொண்டால் மட்டும்தான் அதை விரட்ட முடியுங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா அது அவசியமாக விரட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் கணையப்புண் என்பதையும் மறந்துடக்கூடாது. நீங்க புண்ணு உடம்புல கணையத்துல ஏற்படுறதுக்கு பேர் தான் சுகர். அதை புரிஞ்சுங்க. இன்சுலின் தன்மை குறைந்து விடும். இன்சுலின் தன்மை குறைஞ்சிருங்கிறத விட ரத்தத்துல உங்க சர்க்கரை கலக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அது கழிவுல வரணும். அதை தர்றது கணையம். அந்த கணையம் புண்ணா போச்சுன்னா அந்த வேலையை அது செய்யாம போயிருது. அதனால நீங்க சாப்பிட்ற உணவுல இருக்கக்கூடிய சர்க்கரை பூரா உடம்போட சேர்ந்துருது. அதனால இவ்வளவு பெரிய வியாதிகள் வந்துடுது. அது பல்வேறு வகையான நோயும் அதுலதான் வரும். எல்லாமே அதான். ஆக சுகருங்கிறது ஒரு விஷமத்தனமான ஒரு நோய். அதுல விடுதலை ஆகிறதான் நீங்க லட்சியத்தை மேற்கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்து பத்தியத்துக்குள்ள இந்த சுகரை நீங்க தீர்த்துக்கணும். சித்த வைத்தியத்தால மட்டும்தான் சுகரை தீர்க்க முடியும். சரியா? ரைட். இப்ப மருந்து, அது நான் சொல்றது சித்த மருத்துவத்துல நாங்க இந்த பாரம்பரிய வைத்தியத்துல மருந்து கொடுத்தா அந்த நிலை. இப்ப நான் சொல்ல போறது மிஸ்டர் லேடிஸ் மூலமா மருந்து இல்லை, விருந்து. அப்ப இந்த விருந்தை சாப்பிட்டா யார் யாருக்கெல்லாம் சரியாகுமோ பண்ணிக்கலாம். நீங்க இந்த விருந்துல சரியாகல சார், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னா அப்புறம் மருந்துக்கு வரலாம். சரியா? இப்ப சொல்லித்தரேன். இந்த உணவை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க, உங்களுடைய சுகர் கண்ட்ரோல் ஆகும். சரி, என்ன சார் உணவு அப்படின்னு ஒன்று இல்லை. காலையில இது நல்லா புரிஞ்சுங்க, நான் சொல்ற மாதிரி செய்யணும். நீங்க இந்த மாதிரி உணவை மேற்கொள்ளணும். இப்போ கொய்யா இலை, பூண்டு, சின்ன வெங்காயம், இதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். கொய்யா இலை, பூண்டு, சின்ன வெங்காயம் இதை எடுத்துக்கிட்டு, எவ்வளவு கொய்யா இலை அப்படின்னா
இப்போ வந்து ஒரு ஒரு தோசை 2 இட்லிக்கு சாப்பிட்றது சட்னி நான் சொல்றேன். இது வந்து சுகர் சட்னி. இது பேர் வச்சுக்கலாம் நீங்க. சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களும் இந்த மாதிரி சட்னி சாப்பிடணும். அப்ப இந்த கொய்யா இலையை வணக்கணும். ஒரு 4-5 கொய்யா இலை போட்டு நல்லா வணக்கிட்டு 2 தக்காளி அதோட ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி குடம்புளி இருந்தால் நீங்க குடம்புளி போடலாம். புளியில குடம்புளின்னு ஒண்ணு இருக்கு, கிடைக்கும். குடம்புளி கேட்டு பாருங்க, கிடைக்கும். கிடைக்காதவங்க தக்காளி போடுங்க. அது தேவையான புளிப்புக்காக சொல்றேன். தக்காளி இதெல்லாம் வணக்கணும். எல்லாம் போட்டு குடம்புளி வந்தாலும் வணக்கணும். வணக்கி இதுல வந்து மிளகாய், பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்கக்கூடாது, வரமிளகாய், அந்த அதுக்கு தேவையான கொஞ்சம் லைட்டா உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டீங்கன்னா வாசமா இருக்கும். கொஞ்சம் துவரம்பருப்பு இதெல்லாம் போட்டு எல்லாம் உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பு எல்லாம் போட்டு வணக்கிக்கணும் நல்லா. இதுல கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிட்டீங்கன்னா இதோட சேர்த்து சட்னி தான். எப்போ சட்னி பண்ணீங்களா அதுல வந்து கருவேப்பிலைக்கு பதில், கருவேப்பிலை சட்னிக்கு பதில் நீங்க வந்து கொய்யா இலைய போடுறீங்க. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் கருவேப்பிலை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா கொய்யா இலை ரொம்ப அதிகமா இருக்கணும், 5 இலையாவது இருக்கணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வணக்கிட்டு இதை நான் சொன்ன மாதிரி செஞ்சு மெத்தல்ல நல்லா வணக்கி சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த மாதிரி சீரகம் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. எல்லாம் வணக்கணும் ஒன்னா. அரைச்சி மல்லி, இதுல வந்து கொத்தமல்லி கொஞ்சம் வைக்கணும். அவ்வளவு மனமனமா இருக்கும். நல்லா வணக்கிடணும். அப்படி வணக்கிட்டு நீங்க அரைச்சு அந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சு அதை வச்சு சட்னி தொட்டுக்கிட்டு இட்லிக்கெல்லாம் தொட்டிங்கன்னா அவ்வளவு சுவையா இருக்கும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சட்னி. ஒன்னா மதிய உணவு. மதிய உணவுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, அதாவது நான் சொல்றது சித்தா மருந்து எடுக்கிறவங்களுக்கு, சித்த மருந்து யாரும் எடுத்தீங்கன்னா இது ஆகாது. எது ஆகாது? இப்ப நான் சொல்லக்கூடிய குழம்பு சட்னி ஓகே. இப்ப குழம்பு சொல்ல போறேன் மதிய சாப்பாட்டுக்கு. இதெல்லாம் ஒரு நாளைய உணவு. சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவன் தொடர்ந்து 48 நாள் நான் சொன்ன மாதிரி காலையில இந்த சட்னி சாப்பிடணும், மத்தியானம் இந்த குழம்பு சாப்பிடணும். ஆனா சுகர் மருந்து எடுத்தா, அப்ப நானே மருந்து கொடுத்துருக்கேன்னு வச்சுங்க, இந்த குழம்பு சாப்பிடக்கூடாது. ஏன்னா பாவக்காய் ஆகாது. ஆனா இதுக்கு பாவக்காய் ஆகும். இப்ப பாவக்காய் குழம்பு வச்சிடணும், சரியா? இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது பாகல்காய் இருக்குல்ல, பாகல்காய நல்ல வெயில்ல போட்டு காய விட்டணும். நிழல் காய்ச்சலா கூட காய விட்டா நல்லதுதான். நல்லா வத்தல் போட்டணும், பாவக்காய் வத்தல் ஆக்கி அதை வந்து மிக்சியில போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அப்ப பாவக்காய் வத்தலோட மிக்சியில போட்டு அரைச்சி வைக்கும்போது அந்த பொடியா மாறிடுது. இந்த பொடியை என்ன பண்ணணும், தொடர்ந்து நீங்க இந்த சாப்பிட்றீங்களா வயிறார நல்லா சாப்பிடணும். இந்த பொடி நல்லா வறுத்து வச்சுட்டு இந்த பொடியோடவே நீங்க வெந்தயமும் வறுத்து வச்சுக்கணும். சம அளவு. பாவக்காய் 100 கிராம்னா வெந்தயம் 100 கிராம், 200 கிராம். அது காஞ்சி போன பாவக்காயை சொல்றேன். காஞ்சி போன பாவக்காயோட சம அளவு வெந்தயத்தையும் சேர்த்து, வெந்தயத்தை வறுத்து அதோட சேர்த்து வச்சு அரைச்சிடணும். அரைச்சி பொடியா வச்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு சுகர் மாத்திரை, சுகர் பொடி. உங்களுக்கு இந்த சுகர் இருக்கவங்க காலையில் டிஃபன் சாப்பிட்றீங்களே, நான் சொன்ன மாதிரி டிஃபன் சாப்பிட்டுட்டு இதை ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி குடிச்சிட வேண்டியதான், சரியா? இப்ப மதியம் வந்து பாவக்காய் குழம்பு, டெய்லி பாவக்காய் குழம்பு சாப்பிட முடியுமா சார்? 48 நாள் தொடர்ந்து பாவக்காய் குழம்பு சாப்பிடுங்க, சுகர் கண்ட்ரோல் ஆகும். நான் சொன்ன மாதிரி பொடியும் சேருங்க, சுகர் இல்லாம போகும், சரியா? இந்த பாவக்காய் குழம்புங்கிறது பாவக்காய் சாம்பார் சாப்பிடுங்க. இன்னைக்கு பாவக்காய் குழம்பு, நாளைக்கு பாவக்காய் சாம்பார். சாம்பார் வைக்கலாம், சுகர்காரங்களுக்கு சொல்றேன். தொடர்ந்து இது வந்து எதையுமே தொடர்ந்து செய்தால் மட்டும்தான் நன்மை தெரியும். ஏதோ நானும் பாவக்காய் குழம்பு என்னைக்காவது தண்டு போனா வேஸ்ட். நான் சொல்றது சுகர்காரங்களுக்கு, இனிப்பு நோய் உள்ளவங்களுக்கு மருந்தாக விருந்த சொல்றேன். அப்ப மதிய உணவுனா கம்பல்சரியா பாவக்காய். ஆமா, பாவக்காய் இருக்கணும், ரைட். குடம்புளி தான் யூஸ் பண்ணணும், தக்காளி தான் யூஸ் பண்ணணும், புளி சேர்க்கக்கூடாது. புளி சேர்த்தா தான் புண்ணு வர்றது, ஞாபகத்தில் வச்சுக்கணும், சரி? அப்ப வெந்தயம், பாவக்காய் இது அதிகப்படுத்திக்கணும் சாப்பாட்டுல. அவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சா. இது மட்டும். அப்ப இரவு என்ன சார் பண்றது? அதே மாதிரிதான், ஒரு சப்பாத்தியை சாப்பிட்டா கூட அந்த மாதிரி சட்னியை தயார் பண்ணி சாப்பிடுங்க. இல்ல இந்த பாவக்காய் பொடி இருக்கு பாத்தீங்களா, இந்த பாவக்காய் பொடியை வந்து நீங்க சப்பாத்தி சாப்பிட்டு பாவக்காய் பொடி நைட்ல
ஒரு ஸ்பூன் போட்டுங்க. பாவக்காயும் வெந்தயமும் கலந்த பொடி. இப்படி நீங்க சாப்பிட்டு வரும்போது கரெக்டா 48 days சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மாத்திரை எதுவுமே சாப்பிட வேண்டாம், எந்த மாத்திரையுமே சாப்பிட வேண்டாம், இதை மட்டுமே சாப்பிட்டு வாங்க. 3 நாள்ல இதை சாப்பிட ஆரம்பிச்சுன்னா 3 நாள்ல மாத்திரையை விட்டுருங்க. இந்த சுகருடைய தன்மை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப எனர்ஜி ஆயிடுவீங்க. இதுதான். ஆனா நான் சொன்ன மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். வெந்நீர் தான் குடிக்கணும், பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது, பழைய சோறு சாப்பிடக்கூடாது. இது சாப்பிடும் போது சிக்கன் மட்டன் ஆகவே ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பாட்டில் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாத்துலயும் போய் மேய்ஞ்சிங்கன்னா தப்பாயிரும். இது சாப்பிடும் போது சைவமா இருக்கணும் அன்பர்களே, ஞாபகம் வச்சுங்க. சிக்கன், முட்டை, மீன், கதுவாரி, அது இது ஆந்த இதெல்லாம் நீங்க தொட்டக்கூடாது, அது பார்த்துங்க. அதே மாதிரி மாடு ஆடெல்லாம் பாவம் மேயட்டு விட்டுருங்க, நீங்க மேயாதீங்க அதை போய். அது ஒரு மேட்ரு. அப்புறம் ஏன்னா ஆடு மாடெல்லாம் அது மேயணும் பாவம், அதுதான் நல்லது, உங்களுக்கு புண்ணியம். நீங்க போய் அதை எல்லாம் நாட்டில் பார்த்தா எல்லாம் அதை போய் மேய ஆரம்பிக்கிறீங்க, அதுதான் தப்பு. அப்புறமேல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எண்ணெயில பொரிச்ச ஐட்டம், பேக்கரி ஐட்டம் கண்டிப்பா ஆகவே ஆகாது. இதெல்லாம் பத்தியமா நீங்க இருந்தா மட்டும்தான் நான் சொல்ற விஷயம் செலவே இல்லாம இந்த விருந்து நல்லா சாப்பிட்டு நல்லாவும் சாப்பிடலாம். 40 நாள் இப்படி சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாலே சுகர், எப்படிப்பட்ட சுகரா இருந்தாலும் சரி, உறுதியாக கண்ட்ரோல் ஆகும். அப்படி ஆச்சுன்னா இந்த மிஸ்டர் ஐடிஸ்ல உங்க பதிவை போடுங்க. கண்டிப்பாக 1000% நான் சொல்றது அனுபவிச்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. அற்புதம், ஆனந்தம்.